ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம க்யூட்டான சாக்லேட்ஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் நான் சொல்லிடுறேன். ஒரு டம்ளர், அதாவது ஒரு கப், ஒரு டம்ளர், ஒரு பவுல் எது எடுத்தாலும் நீங்கள் அதுலேயே மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். அதுலேயே அதே டம்ளரில் ஹாஃப் கப் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். அதே மாதிரி பட்டர் நல்லா மெல்ட் பண்ண பட்டர் அதுலேயே ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டு அப்புறம் என்கிட்ட இருக்க நட்ஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாப்பா நட்ஸை ஃபுல்லாக அப்படியே நம்ம ஃபுல்லாக போட்டால் கண்டிப்பாக அவள் சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் நான் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதில் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மெஷர்மெண்ட் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்மளால் எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்க சில்வர் கப்போ இல்லைன்னா கிளாஸ் ஜாரோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட எடுத்துக்கலாம். லைட்டாக அதில் பட்டர் தடவி நீங்கள் இதில் ஃபுல்லாக ஊற்றி நீங்கள் உங்களுக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே நம்ம கேக் பண்ணுறதுக்கு கூட இந்த சாக்லேட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மெல்ட் பண்ணி. ஸோ அதனால நான் அதுக்காக ப்ரௌனி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் மீதி மிக்ஸை நான் தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் நம்ம சாக்லேட் ஃபில் பண்ணி வச்சுருக்க மோல்டு எடுத்து அதில் உள்ளே வச்சு நல்லா டேப் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லாட்டி ½ hour, மிஞ்சி போனால் 1 hour அவ்வளோதான். அதுக்கு மேலே டைம் கண்டிப்பாக எடுத்துக்காது. நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்படியே சூப்பராக வரும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும். ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். நிறைய நட்ஸ் போட்டுக்கலாம். அது போட்டோம்னா நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது டைரி மில்க் அளவுக்கு டேஸ்ட்டே கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க, நம்ம வெளியில் கடையில் வாங்குறதுல என்ன ஆட் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. ஸோ மந்த்லி 2 or 3 நம்ம இந்த மாதிரி வீட்டிலே ஹோம்மேடாக சாக்லேட் செஞ்சு சாப்பிட்லாம். நமக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது. நீ எவ்வளோ வேண்டாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பாய்.